ஹே ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து நாங்கள் மகாபலிபுரம் போகலான்னு நினச்சிருந்தோம் பொங்கல் ஹாலிடேஸில். ஸோ எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுநாள் மார்னிங் கிளம்புற மாதிரி ஐடியா. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயினில் தான் போகணும். நான் எப்போயுமே ட்ரெயினில் போகிறப்ப விண்டோ சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ட்ரெயினுன்னு இல்லை, பஸ், கார் எதுலனாலும் போகிறப்ப விண்டோ சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மறுநாள் காலையில் நாங்கள் ஒரு 10:30 ஒரு 11 போல் கிளம்பியிருப்போம். அங்கேருந்து போகிற வழியில் இந்த முட்டுக்காடு போட்டிங் போயிருந்தோம். இங்கே வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் போட்டிங் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு போட்டிங் போய், நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. நல்லாவே இருந்துச்சு போனது. ஸோ அங்கேருந்து டைரெக்டாக மகாபலிபுரம் தான் போனோம். அங்கே ஃபேமஸாக இருக்க அந்த கிருஷ்ணா பட்டர் பால், லைட் ஹவுஸ், ஃபைவ் ரதாஸ், மியூசியம் இதெல்லாம் தான் பார்த்தோம். பட் நாங்கள் போன டே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மறுநாள் போனோம். ஸோ க்ரௌட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதோடு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெயிலுமே அதிகமாக இருந்துச்சு. ஒரு 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் போன அன்றைக்கி சரி வெயில், எங்களுக்கு எனர்ஜியே இல்லை சுத்தமாக நடக்கிறதுக்கு. கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எப்படியாச்சும் சுற்றி பார்ப்போம் வந்ததுக்குன்ட்டு ஓரளவு நல்லாவே சுற்றி பார்த்துட்டோம். கொஞ்சமாக ஷாப்பிங்கும் பண்ணுவாங்க. நாங்கள் சாப்பாடு வந்து கேரி பண்ணிட்டோம். இல்லைன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஹோட்டல்ஸ்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour ஆகிடுக்கும். இன்கேஸ் நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் டு கேரி யுவர் ஃபுட்ஸ். ஆன் த ஹோல் த ட்ரிப் வாஸ் ஸோ குட். வி ஹேட் குட் டைம்ங்க.